கார்டிக்யூர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் டாக்டர் மாரியப்பன், பிசியோதெரபிஸ்ட், கார்டிக்யூர் கிளினிக், எல்லிஸ் நகர், மதுரை. எலும்பு முறிவு, ஃப்ராக்சருக்கு பிசியோதெரபி எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஆஃப்டர் ஃப்ராக்சர் பிசியோதெரபி ஏன் பண்ணணும், அவசியம் பண்ணணுமா, இது முக்கியம் தானா ட்ரீட்மெண்ட்ல அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா கையை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அசைக்க அப்படியே மூவ்மெண்ட் ஃபுல்லா வந்துடும். கால் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா நடந்து பழகினாவே போதும், வாக்கிங் டெய்லி போனோம்னா நல்லா நட வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஃப்ராக்சர் மாவு கட்டு போட்டாலும் சரி, சர்ஜரி பண்ணியிருந்தாலும் சரி, இப்ப இன்டர்னலா ஸ்க்ரூ ஃபிக்சேஷன் இருக்கு, எக்ஸ்டர்னல் ஸ்க்ரூ ஃபிக்சேஷன் இருக்கு. இந்த மாதிரி எந்த சர்ஜரி பண்ணியிருந்தாலும் சரி, மாவுக்கட்டு, நாட்டுக்கட்டு இந்த மாதிரி போட்டிருந்தாலும் சரிதான். அந்த ஃப்ராக்சர் ஹீல் ஆகுறதுக்காக கையை அசைக்காம, காலை அசைக்காம வச்சிருக்கணும். இமோபிலைசேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நம்ம ஒரு 4 வாரம், 6 வாரம், 8 வாரம் இப்படிலாம் வைக்கணும், அந்தந்த இடத்து ஃப்ராக்சருக்கு ஏற்ற மாதிரி. இப்படி வைக்கிறதுனால அந்த எலும்பு சீக்கிரம் ஒன்னோட ஒன்று சேருது, ஹீலிங் ப்ராசஸ் ஃபாஸ்டா இருக்கு. ஸோ கைகளை காலை அசைக்காம நம்ம வச்சிருக்கிறதுனால தான் அந்த ஃப்ராக்சர் ஹீலிங் ஃபாஸ்டா நடக்குது. இப்படி அசைக்காம வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை சுத்தி இருக்கிற தசைகள் வேலை செய்யாதனால ஈர்க்கம் ஏற்படும். அந்த ஜாயிண்ட் நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிரும். இதை சரி பண்றதுக்கு தான் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப அந்த கையில இருக்க ஃப்ராக்சரை சரி பண்றதுக்கு, ஃப்ராக்சர் சரியானதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்றோம்னா சின்ன சின்ன எக்ஸசைஸா பண்ணுவோம். இப்போ ஒருத்தர் கையோட மேல் பகுதியில் ஃப்ராக்சர் ஆனா கூட நாங்க விரல்ல இருந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ், எல்போல இருக்கிற ஸ்டிஃப்னஸ், ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர்ஸ்ல இருக்க ஸ்டிஃப்னஸ், பெயினை சரி பண்றோம். அந்த தசையோட நீட்சித்தன்மை, அதாவது அதை ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ரிலாக்ஸ் பொசிஷன் கொண்டு வர்றப்ப கை பழைய மாதிரி எல்லா வேலையும் செய்யறதுக்கு தயாராகுது. இதே மாதிரி காலில் ஏற்படுற ஒரு ஃப்ராக்சர்ல நடக்க வைக்கிறது மட்டும் நம்ம வேலை கிடையாது. காலை நல்லா மடக்கி நீட்டி, அதாவது ஹிப்போட மூவ்மெண்ட், நீ ஜாயிண்டோட மூவ்மெண்ட், ஆங்கிள் ஜாயிண்டோட மூவ்மெண்ட், அதோட ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்லுவோம். அந்த ஜாயிண்ட் எந்த அளவுக்கு நல்லா மடக்கி நீட்ட வருமோ அந்த ஃபுல் ரேஞ்சுக்கு கொண்டு வர்றோம். அது போக நடக்க வைக்கிறோம். நடையில அந்த ஃப்ராக்சர் ஆனது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு பழைய மாதிரி அந்த நடையை கொண்டு வர்றதுக்கு ஒரு பிசியோதெரபிஸ்டோட ஹெல்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ராக்சர் ஹீலிங்க்கு அப்புறம் பிசியோதெரபி பண்றதுனால கை காலை நல்லா மடக்கி நீட்ட முடியும். காலையும் அதே மாதிரி நல்லா மடக்கி நீட்டி சமணம் போட்டு உட்கார்றது, நடக்கிறது, படி ஏறி இறங்குறது, ரொம்ப நேரம் நின்னாலும் வலி வரக்கூடாது. இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஆகுறதுக்கு ஒரு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ராக்சருக்கு அப்புறம் பிசியோதெரபி பண்றதுனால என்னென்ன நன்மைகள்னு இன்னைக்கு பார்த்தோம். இது மாதிரி பிசியோதெரபியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதை கமெண்ட்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்றி, வணக்கம்.